ஸோ அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சாமியார் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்னைக்கு இரவு 2 மணிக்குள்ளே இந்த சக்கரத்தில், நான் போடப்பட்டு வச்சுருக்க சக்கரத்தில் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்போ தான் கண்டிப்பாக அந்த ஆத்மாவை நம்ம அழிக்க முடியும். நீயும் பழையபடி மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு அந்த அசோக்கை பார்த்து அந்த சாமியார் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அந்த அசோக் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி சொல்லுங்கள் சாமி, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்கும்போது, அந்த சாமியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு அந்த பொண்ணோடைய முதுகெலும்பு வேணும் அப்படின்றத கேட்குறாரு. அப்போது அசோக்குக்கு ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணை எங்கே புதைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அப்போ எப்படி நான் போய் அந்த பொண்ணோட முதுகெலும்பு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ போகிற சுடுகாட்டுக்குள்ளே மேலே காக்கைகள் வட்டமிட்டுக்கிட்டு இருக்கும். இந்த இரவு நேரத்தில் எந்த காக்கைகளுமே இருக்காது, உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உனக்கு அந்த காக்கைகள் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கையை ஒன்று வர வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இரவு 12 மணி போல் அங்கேருந்து கிளம்புறான். அவனுடைய ஃப்ளாட்லேருந்து 12 மணிக்கு கிளம்புறான். ஸோ இப்போது அவன் வந்து 1 மணிக்கு அந்த சுடுகாட்டை வந்து அடைஞ்சிட்றான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வட்ட வடிவத்தில் காக்கைகள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரு நிம்மதி வந்துருச்சு. ஓகே, அப்போது இங்கே தான் வந்து அந்த பொண்ணோட பிணம் பிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவன் சுடுகாட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போனோடனே அந்த காக்கைகள் வட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிற நேர எந்த புதைக்குழி இருக்கோ அந்த புதைக்குழியை தோன்றான். அந்த பொண்ணோடைய முதுகெலும்பையும் எடுக்கிறான். இப்போது 12 மணிக்கு அவன் அங்கேருந்து கிளம்புனான். 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு வந்து அடைஞ்சான். திரும்பி அவன் இங்கேருந்து 1 மணிக்கு கிளம்புனான் அப்படின்னா கண்டிப்பாக 2 மணிக்கு அவன் அங்கே போய் சேரணும். அப்போது கொஞ்சம் நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் அவன் இங்கேருந்து போகணும் அப்படின்றதுக்காக அவன் சுடுகாட்டை விட்டு வேகமாக ஓடுறான். ஆனால் அந்த ஆத்மா அவனை விடலை. அந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்பி அவனை பழைய நேரத்துக்கான 1 மணிக்கே கொண்டு வந்து விட்டுருது. ஆனால் கையில் எலும்பு இருக்குது. ஆனால் அவனால் அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வர முடியல. அந்த 1 மணியை விட்டும் தாண்டி போக முடியல. இப்போ அவன் வந்து யோசிக்கிறான், இப்போ நம்ம எப்படி இந்த பேயை ஏமாற்றிட்டு நம்ம இந்த சுடுகாட்டை விட்டு வெளியே போய் இந்த முதுகெலும்பை நம்ம சாமியார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, அவன் முதல் முறையாக பைக்கிலேருந்து கீழே விழுகும்போது இந்த மாதிரி டைம் இல்யூஷன் அந்த பேய் பண்ணும்போது அவன் கையில் பட்டிருந்த அடி ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அவன் திரும்பி வந்து அந்த அடிப்பட்ட இடத்துக்கு திரும்பி வரும்போதுமே அந்த அடி அவன் கையில் இருக்க தான் செஞ்சிச்சு. அந்த டைமை கடந்து போகும்போதுமே அந்த அடி கையில் இருக்க தான் செஞ்சிச்சு. அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த எலும்பு நம்ம கையில் வச்சுருக்கிற எலும்பு நம்ம டைமுக்கு முன்னாடி போனாலும் நம்ம கையில் தான் இருக்கும், நம்ம டைமுக்கு பின்னாடி போனாலும் நம்ம கையில் தான் இருக்கும். அதனால் டைமை தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். இப்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ அவன் 1 மணிக்கு இந்த சுடுகாட்டிலேருந்து கிளம்புனான் அப்படின்னா 2 மணிக்கு அவனுடைய ஃப்ளாட்டுக்கு சாமியாருக்கு போய் அடைஞ்சிருவான். அப்போது 1 hour ட்ராவல். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு பெரிய மணிகுண்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வாட்ச்மேன் ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் காசை வந்து லஞ்சமாக கொடுத்து அந்த டைமை வந்து அவன் மாற்றி வச்சிடுறான். ஸோ அப்போக்குள்ள அந்த டைமில் வேலை பார்த்துட்டு வர்ற ஆட்கள் வந்து நம்ம டைமை வந்து தப்பாக வச்சுருக்கோமோ அப்படின்னு சொன்னிச்சு. தன்னுடைய மொபைலையும் சரி, கையில் கட்டியிருக்கிற வாட்ச்லையும் சரி அந்த மணிகுண்டை பார்த்து டைமை செட் பண்ணிடுறாங்க. ஸோ இவனும் தன்னுடைய மொபைல்லையும் தன்னுடைய வாட்ச்லேயும் நம்ம டைமை தப்பாக வச்சுருக்கோம் அப்படின்றத அவன் செட் பண்ணிடுறான். ஸோ இப்போது மணியை வந்து 2 மணியாக வந்து அவன் செட் பண்ணி வச்சிடுறான். வச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சுடுகாடை விட்டு வெளியே போக பார்க்குறான். ஆனால் உண்மையான டைம் என்னென்னா 1 மணி. அவன் அந்த பேயை ஏமாத்துறதுக்காக 2 மணின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே போக பார்க்குறான். அந்த பேய் திரும்பி அந்த டைம் இல்யூஷனை பயன்படுத்துது. அப்போது உண்மையான டைம் வந்து 1 மணி. எப்படி அப்படின்னா 12 மணிக்கு அவன் ஃப்ளாட்டை விட்டு கிளம்பி சுடுகாட்டுக்கு வந்தான். 1 மணிக்கு கையில் எலும்பு கூட எடுக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் 2 மணிக்கு அவன் ஃப்ளாட்டை வந்து அடையணும். ஆனால் பேய் வந்து அதை விட்டு அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அவனை அனுமதிக்கலை.
அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டைமை வந்து 2 மணின்னு மாற்றி வச்சிடுறான். அப்போது உண்மையான டைம் வந்து 1 மணி, ஆனால் அவன் மாற்றி வச்ச டைம் வந்து 2 மணி. அப்போது அவள் அந்த பேய் வந்து இல்யூஷன் பண்ணாலுமே 1 மணிலேருந்து பின்னாடி தான் போகும். அப்போது 12 மணிக்கு அவன் வந்து அடைஞ்சிருவான். ஸோ என்ன அப்படின்னா 2 மணிக்கு வர வேண்டியதை பேயோட உதவியில் 12 மணிக்கே அவன் வர ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த எலும்புக்கூடோட முதுகெலும்பை வந்து சாமியார்கிட்ட கொடுத்தவொடனே அவரும் பெரிய பெரிய பூஜைகள்லாம் பண்ணி அந்த பேயை வந்து அந்த சக்கரத்தில் உட்கார வச்சு அந்த பேயவும் அழிச்சிடுறாரு. ஸோ அந்த ஆத்மா அழிஞ்ச உடனே இவனும் பழைய மாதிரி அந்த அவனுடைய வேலைகளுக்கும் சரி அவனுடைய வாழ்க்கை பயணத்தையும் சரி நோக்கி பயணித்து போயிடுறான். அப்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பொண்ணை பற்றியும் சொல்கிறான், இந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்றத பற்றியும் சொல்கிறான். ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஆத்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் வாங்கி கொடுக்குறான். ஸோ இதுதான் இந்த மூவியோடைய இந்த ஸ்டோரியோடைய எண்டு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை தேங்க்யூ.